தாவேக ஆட்சியை கவிழ்க்க பணபேரம் பேசப்பட்ட புகார் தொடர்பான வழக்கில் தான் எங்கும் ஓடி ஒளியவில்லை என செந்தில் பாலாஜி காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இந்த கடிதம் தொடர்பான மேலும் விரிவான விவரங்கள் என்ன பகிரலாம்? தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்கும் சதித்திட்டம் தீட்டிய விவகாரத்துல முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரர் அசோக் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்களுக்கு அவரை தேடி வந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவர்கள் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து முன்ஜாமீனம் நிபந்தனை அடிப்படையில் பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தான் எங்கும் ஓடி ஒளியவில்லை என்று காவல்துறைக்கு செஞ்சிபாலை தரப்புல கடிதம் கொடுக்கப்பட்டதாகவும் 4 பக்க கடிதத்துல பல்வேறு தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் தகவல் தனது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதுல தமது பெயரோ அல்லது தனது சகோதரர் அசோக்குமார் பெயரோ இடம்பெறவில்லை என்றும் வழக்கு பதிவில் பெயர் இல்லாத போது இந்த வழக்கில் எப்படி விசாரணைக்காக ஆஜராக முடியும் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தனக்கு 35(3) BNSS சட்ட பிரிவின்படி நோட்டீஸ் வழங்க வேண்டும் என்றும் தான் இந்த வழக்கின் கீழ் ஆஜராகும் பட்சத்தில் வேறு எந்த வழக்கிலும் கைது செய்யக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அது வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தான் ஒரு மக்கள் பிரதிநிதி மட்டுமல்ல, தான் ஒரு பல்வேறு தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரக்கூடிய ஒரு தொழில் அதிபர் என்றும் தான் எங்கும் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அது தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட அல்லது விசாரணைக்கு ஆஜராகும் பட்சத்தில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் மருத்துவ வசதி செய்து தரப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சமீப காலமாக கரூர் நடந்த 41 பேர் உயிரிழப்பு தொடர்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட அமைச்சர்கள் மிரட்டல் துணையில் பேசி வருவதாகவும் கரூர் சம்பவத்தில் காரணம் என தன்னை காரணம் காட்டி வருவதாகவும் தன்னுடைய ஆதரவாளர்களை கைது செய்து வருவதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து திருவல்லிக்கேணி போலீசார் 35 BNSS நோட்டீஸ் கொடுக்கலாமா அல்லது நீதிமன்றத்தை நிபந்தனை மதிக்காமல் இருப்பதால் செந்தில் பாலாஜி மற்றும் சகோதரர் அசோக்குமாரின் முன்ஜாமீனை ரத்து செய்ய நீதிமன்றத்தை நாட திருவல்லிக்கேணி ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி தரப்புல தாங்கள் எந்த கடிதமும் கொடுக்கவில்லை என்றும் ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சூரிட்டி கிடைக்காத காரணத்தினால இன்னும் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடவில்லை என்றும் அவர்கள் தரப்பிலும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது காவல்துறை தரப்புல இந்த முன்ஜாமீனை ரத்து செய்வதற்கான ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.